9வது ശ്ലോകം. കാമാൻ അഭിലഷൻ ദീനഃ യാതയാമാൻ ച കന്യയാ വിഗത ആത്മഗതി സ്നേഹഃ പുത്ര ധാരാൻ ച ലാളയൻ. കാമാനഭിലഷൻ ദീനോ യാതയാമാം ച കന്യയാ വിഗതാത്മഗതി സ്നേഹ പുത്രധാരാംശ്ച ലാളയൻ. പരമാത്മാവിലെ ലയിച്ചു കടந்த ജീവനുകളിലെ ഒരു ജീവാത്മാവാണ് പുരഞ്ജനൻ. നിറയെ ജീവനുകളാക്കും പരമാത്മാവിലെ ലയിച്ചു കടന്നത്. അതിലേந்து ரொம்ப பிரகிருதியுமாயிட்டு அட்டாச் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் സ്വീകരിച്ച ശരീരവും அந்த ശരീരത്താല ഉണ്ടാന കഷ്ടങ്ങളും ദുരിതങ്ങളും എല്ലാമാക്കും നാരദ മഹർഷി വർണ്ണിച്ചിട്ടിருக்கிறத നമ്മൾ பார்த்துட்டு പ്രളയകാലത്തിലെ ഭഗവാൻ പരമാത്മാവിലെ ലയിച്ചിരുന്ന ജീവനുകളിലേந்து ജീവനുകൾ സ്വയമായിട്ട് ശരീരങ്ങളെ തേടിയിട്ട് നടക്കും. அப்படி தேடிண்டு நடக்கிற ஒரு ஜீவன் 9 துவாரங்கள் இருக்கிற இந்த மனுஷ சரீரத்தை தேடி பிடிச்சு அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணி மனுஷ சரீரம் வேணும் அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு மனுஷ சரீரம் அங்க உண்டாயி அதுக்குள்ள பிரவேசனம் பண்ணி அதுக்கப்புறமா படுற கஷ்டங்களையும் துரிதங்களையும் எல்லாமாக்கும் இப்போ நாரத மகர்ஷி வர்ணிச்சுருக்கார். அப்படி ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள ஏறி உக்காந்துட்டு இருக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவன் இப்போ ரொம்ப தளர்ந்து போயிடுத்து. அந்த ஜீவாத்மா ശരീരം ரொம்ப ஒன்றுக்கும் ஆகாத அவஸ்தையில ஆயாச்சு. இறந்து கிடக்கிற சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் மாதிரி ஒரு பிரயோஜனமும் இல்லாத என்னோடு இந்த சரீர அவயவங்களால நான் எப்படி ஜீவிப்பேன் அப்படின்னு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாச்சு அந்த ஜீவாத்மா. இந்த சரீரத்திலேந்து ரட்சப்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை அந்த புரஞ்சனனுக்கு, அந்த ஜீவாத்மாவுக்கு, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு வந்துடுத்து. கன்யயா காலத்தோடு புத்திரியோடு ஆக்கிரமணத்தால, வார்த்தக்கியத்தோடு ஆக்கிரமணத்தால, யாதயாமான் காமான் இந்த சரீரத்தால இனி எந்த ஒரு விதமான சௌக்கியங்களும் அனுபவிக்கிறதுக்கு, எந்த ஒரு ஆഗ്രഹங்களும் பூர்த்தீகரிக்கிறதுக்கு சாதிக்காது. நல்ல ஆரோக்கியத்தோடு கூடி இருந்தப்போ செஞ்ச பிரவൃத்திകളൊന്നും இனி செய்யறதுக்கு முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி கூடியும் கையில பிடிச்சு குடிக்க முடியலை. கையெல்லாம் இப்படி கிடுகிடா கிடுகிடா வரைச்சு அந்த தண்ணி கீழே தென்னி தூவாதக்கி அதை குடிக்க முடியாத அவஸ்தையாயிருக்கு. ஆறாவது இப்படி வாயில வச்சு தரணும் அந்த தண்ணிய, அப்பதான் குடிக்க முடியறது. அந்த மாதிரி ஆயாச்சு. பார்வையானா ரொம்ப மங்கி போச்சு. கண்ணால இந்த பிரகிருதியில இருக்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்து ஆஸ்வதிக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. கேள்வி சக்தி இல்லாத காதுகளால என்ன பிரயோஜனம்? ருச்சி இல்லாத நாக்கால என்ன பிரயோஜனம்? கிராணசக்தி இல்லாத மூக்கால என்ன பிரயோஜனம்? சுவாச உச்சுவாசத்துக்கு கூடியும் இப்போ ஒரு கதப்புண்டாகிறது. நடக்கிறதுக்கு முடியலை. என்னோடதான எல்லா பிரவൃத்திகளும்
പരസഹായം ഇല്ലാതൊക്കെ ചെയ്യறதுக்கு പറ്റலை. எனக்கு இஷ்டப்படி ஒண்ணுமே செய்ய முடியலை. நின்னா உட்காந்துக்க தோணுறது, உட்காந்துண்டா படுத்துக்க தோணுறது, படுத்துண்டா நடக்க தோணுறது. எங்கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்போ எங்கிட்ட சாஃப்டான ஒரு பாவமே இல்லை, ரெஸ்பெக்டே செய்ய மாட்டேங்கிறா. அவ சொல்லறபடி நான் கேட்க வேண்டியதா இருக்கு. சமய சந்தர்ப்பம் അനുസരിച്ച് പ്രവർത്തിക്ക വേണ്ടിയതാ ഇருக்கு. അവളോട് ഇഷ്ടപ്പടി എന്നെ കുളിക്ക വെക്കറ, അവളോട് ഇഷ്ടപ്പടി എനിക്ക് சாப்பாடு தரா. இப்படி அடுத்தவாளோடு உதவியால வாழ வேண்டியதா இருக்கு. யாதயாமான் காமான், இந்த சரீரத்தில அவயவங்களால ஒரு விதத்தில இருக்கிற ஆக்ரகங்களும் சாதிக்காத அவஸ்தை இப்படி எனக்கு வந்து சேர்ந்துடுத்தே. അഭിലഷൻ, ആഗ്രഹങ്ങൾക്കാണ് ഒരു കുറവുമില്ലേ. ആശകൾ എന്നെ വിട്ട് പോമാട്ടേങ്கிறது. വായിലെ ഒരു പല്ലു കൊടിയുമില്ലേ. ആനാ കറുമുറ കറുമുറാണ് മുറുക്ക് തിങ്കണമെന്ന ആശ. കണ്ണുകളാലെ കാണാൻ முடியாத അവസ്ഥയിലെയും இந்த പ്രകൃതിയിലെ എല്ലാ ഇടങ്ങളെയും ചുറ്റിപ്പാക്കണമെന്ന് ആശ. രുചിയില്ലാത്ത അവസ്ഥയിലെയും സ്വീറ്റും പായസവും എല്ലാം சாப்பிடணும்னு ஆசை. வாசனைகளில்லாத மூக்கால முல்லைப்பூவை மணத்து பார்க்கணும்னு ஆசை. இந்த பாதங்களுக்கு சலனசேஷி நஷ்டப்பட்டிருக்கு. இருந்தா கூடயும் சின்ன வயசுல விளையாடினா மாதிரி ஓடுறதுக்கும் குதிக்கிறதுக்கும் ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்கும் எல்லாம் ஆக்ரகம். விറக்கிற கைகளால சின்ன சின்ன பாசிகளை உபயோகிச்சு மாலை கோக்கிறதுக்கு மோகம் வருது. அப்படி அப்படின்னு ஆசைகள் இப்படி கூடி கூடி வருது. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத அவஸ்தையிலேயாக்கும் இப்ப நான் இருக்கேன். என்னோட சரீரத்துக்கு தான் தளர்வு, மனசுல இருக்கிற ஆசைகளுக்கு அடக்கம் இல்லை. தீனஹா, ரொம்ப ரொம்ப தயனீயமான அவஸ்தையிலேயாக்கும் நான் இப்ப இருக்கேன். புத்திரதாரான், புத்திரர்களையும் மனைவியையும் லாளையன் நன்னா கொஞ்சி லாளிக்கிறதுக்கு ஆசை உண்டாகிறது. விகத ஆத்மகதி ஸ்னேகா, வாழறதுக்கு திராணி இல்லாதக்கு, ശരീരശക്തി നഷ്ടപ്പെട്ട് ആരുമേ പാശത്തോടു കൂടി நேசிக்காதக்கு அப்படி இருக்கிற அவஸ்தையில ஆயி தீர்ந்தார் இப்போ புரஞ்சனன் அப்படின்னு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். പരമാത്മാവിൽ ലയിച്ച ശരീരം പ്രളയസമയത്തിലാക്കുമേ എല്ലാ ഉயிரினங்களும் പരമാത്മാവിൽ ലയിக்கிறது. அதுக்கப்புறம் கல்ப ஆரம்பத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் சரீரம் அப்படிங்கிறது உண்டாகிறது. அந்த சரீரத்துக்குள்ள எல்லா ஜீவனங்களும் அதாவது கர்மவாசனைகளுக்கு தகுந்த மாதிரி சரீரங்களை செலக்ட் பண்ணி பிரவேசனம் பண்றது. இந்த புரஞ்சனன் அப்படிங்கிற கேரக்டர், கதாபாத்திரம் பகவானில லயிச்சுருந்தது. அதுக்கப்புறமாக்கும் சரீரத்தை தேடி வேறுபட்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம 25வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல பார்த்தோம். பகவான் பரபிரம்மத்தில் லயிச்சிருந்த ஜீவாத்மாவாக்கும் இந்த பிரகிருதியில இருக்கிற சுகங்களை தேடின்ற யாத்திரையானது தனக்கொரு உச்சிதமான சரீரம் அப்படின்னு தேடி தேடி நடந்து 9 துவாரங்கள் இருக்கிற ஒரு சரீரத்தை செலக்ட் பண்ணி மனுஷனாயிட்டு இருக்கிற அந்த சரீரத்தை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள பிரவேசனம் பண்ணி அந்த ஜீவாத்மாவுக்காக்கும் நம்ம புரஞ்சனன் அப்படின்னு சொல்லிண்டு கதைகளை பார்த்துண்டு வந்துட்டு இருக்கோம். கதைகளோடு கண்டினியூவேஷன் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயாக்கும் இப்ப ரிப்பீட் பண்ணினது. அப்படியாக்குமானா அந்த புரஞ்சனன் உത്ഭവിച്ചത് கிருதயுகத்திலேயாக்கும். கிருதயுகத்தில
ആരംഭത്തിലെയാക്കും അന്ത പുരഞ്ജനനോട് ഉത്ഭവം പരമാത്മാവിലെ ലയിച്ച ജീവാത്മ ഉചിതமான ശരീരത്തെ തേടിണ്ട് നടന്ന് തനക്ക് സ്യൂട്ടബിളാன മനുഷ്യ ശരീരത്തെ സ്വീകരിച്ച് മനുഷ്യനായിട്ട് ജനിച്ചത്. അത്രയുമാക്കും പാത്തോ. ഇപ്പോ അന്ത മനുഷ്യ ശരീരத்துக்கு കാലത്തോട് അറ്റാക്കിനാല ആദിവ്യാധികളോട് അറ്റാക്കിനാല തളർവ് ഉണ്ടായെടുത്ത് அதனால அந்த சரீரம் வச்சுட்டு இனி அந்த ஜீவனுக்கு யாத்திரை பண்றதுக்கு சாதிக்காது. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு அந்த சரீரத்தை உபயோகிச்சு ஒரு வேலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற அவஸ்தையில சரீர சக்தி நஷ்டப்பட்டு தளர்ந்து போய் நிற்கிற புரஞ்சனனியாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பத்தாவது ஸ்லோகம். ഗന്ധർവ യവന ആക്രാന്താം കാലകന്യഃ ഉപമർദിതാം ഹാതും പ്രചക്രമേ രാജാ താം പുരീം അനികാമതഃ. ഗന്ധർവയവനാക്രാന്താം കാലകന്യോപമർദിതാം ഹാതും പ്രചക്രമേ രാജാ താം പുരീമനികാമത. ഗന്ധർവ യവന ആക്രാന്താം. ഗന്ധർവர்கள் യവനர்கள் ഇവാളോട് അറ്റാക്ക് അനുഭവിக்கிற താം പുരീ அந்த புரிய കാലകന്യഃ ഉപമർദിതാം. കാലത്തോട് പുത്രിയാന ജരയാല ரொம்ப അടിച്ചൊടക്കപ്പെട്ട് இருக்கிற அந்த புரிய ராஜா புரஞ்சனன் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த புரிக்கு உள்ள இருக்கிற சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவாத்மாவான ராஜா அனிகாமதா கொஞ்சம் கூட ആശയില്ലാத അവസ്ഥയില കമ്പൽസറി ആയിട്ട് സ്വന്തം പ്രിയമില്ലാത്ത അവസ്ഥയില அப்படிയൊரு சிச்சுவேஷன் வந்ததால அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துதான் ஆகணுமே அப்படின்னு நிர்பந்திதனாயிட்டு ஹாதும் அந்த சரீரத்தை உபேட்சிக்கிறதுக்கு பிரச்சக்கிரமே ரெடியானார். இனி இந்த சரீரத்துக்குள்ள இந்த புறத்துல ஜீவாத்மாவான எனக்கு ஜீவிக்கிறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறதுனால இந்த சரீரத்தை வேண்டான்னு உபேட்சிக்கலாம் அப்படின்னு ஜீவாத்மா தீர்மானம் பண்ணிட்டு டிசைடு பண்ணிட்டு 11வது ஸ்லோகம். பயநாம்னஹ அக்ரஜஹ பிராதா பிரஜ்வாரஹ பிரத்யுபஸ்திதஹ ததாஹ தாம் புரீம் கிருத்ஸ்னாம் பிராதுஹு பிரிய சிகீர்ஷயா. ഭയനാംനോഗ്രജോ ഭ്രാതാ പ്രജ്വാര പ്രത്യുപസ്ഥിത ദദാഹ താം പുരീം കൃത്സ്നാം ഭ്രാതു പ്രിയ ചികീർഷയാ. பயனாம்னஹ யவனர்களோடு ஈஸ்வரனான பயன் அப்படின்னு பேர் இருக்கிறவனோடு அக்ரஜஹா அண்ணாவான பிராதா சகோதரன் பிரஜ்வாரஹா பிரஜ்வாரன் ஆதிவியாதிகளாயிருக்கிற பிரஜ்வாரன் பிரத்யுபஸ்திதஹா
அவளுக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தார். பிராதுஹு சகோதரனுக்கு பிரிய சிகீர்ஷயா பிரியமானது செய்யறதுக்கு ஆசைப்பட்டுண்டு. பயம் அப்படிங்கிற சகோதரனுக்கு தம்பிக்கு என்னவாக்குமோ ஆக்ரகம் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டுண்டு தாம் அந்த புரீம் പുരഞ്ജനപുരിയെ കൃത്സ്നാം പൂർണ്ണമായിട്ടും പരിപൂർണമായിട്ടും ദദാഹ ചുട്ടരിച്ച. മരണനേരത്തിലെ ശരീരத்துக்கு வெப்ரவாளம் வந்து சேர்ந்தது. சக்கரசுவாசம் வலிக்கிற மாதிரி ஆயிருக்கு அந்த சரீரம். இப்போ அதுக்குள்ள இருக்கிற பிராணன் இப்படி ரொம்ப ரொம்ப பயந்து போய் நெடுங்கி விറக்கிறது. 12வது ശ്ലോകം. തസ്യാം സന്ദഹ്യമാനായാം സ പൗരഃ സ പരിച്ഛദഃ കൗടുംബികഃ കുടുംബിന്യാ ഉപാതപ്യത സാന്വയഃ. തസ്യാം സന്ദഹ്യമാനായാം സ പൗര സ പരിച്ഛദ കൗടുംബിക കുടുംബിന്യാ ഉപാദപ്യത സാന്വയാ. ஜீர்ணிச்சு அவசமாயிருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா படாத பாடுபடுறது. அதே ஆக்கம் இங்க சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தஸ்யாம் அந்த சரீரம் அப்படிங்கிற புரஞ்சனபுரியில சந்தஹ்யமானாயாம் நன்னா தகிக்கிற நேரத்துல ச பௌரஹா பௌரஜனங்களோடும் ச പരിച്ഛദഃ എല്ലാവിധ സന്നാഹങ്ങളോടും കൗടുംബികഃ ഫാമിലി സഹിതം കുടുംബസഹിതം സാന്വയഃ അവളോടുകൂടെയെല്ലാം ചേർന്ന് നിന്നുണ്ട്. വംശപരമ്പരകളോട് കൂടി ചേർന്ന് നിന്നുണ്ട്. இங்க சரீரத்துக்கு வெளியில இருக்கிற பந்துமித்ராதிகளை அல்ல சொல்லப்படுறது. നമ്മൾ ഇതിനോട് സൂക്ഷ്മാർത്ഥത്തെ அப்பப்ப நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்ததாக்கும். அதனால சரீரத்துக்கு உள்ளேயே இருக்கிற பஞ்சேந்திரியங்கள் அந்தக்கரணங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. அதையாக்கும் இங்க சொன்னது. இப்படி வம்ச பரம்பரைகளோடு கூடி சேர்ந்துண்டு കുടുംബിന്യ മனைവിயான പുരഞ്ജനിയോട് കൂടി ചേർന്ന് നിന്നുണ്ട്. ഉപാതപ്യത നന്ന சங்கடப்பட்டு சரீரம் நசிக்கிறதே, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவான நான் இனி எங்க வாழ்வேன் இப்படின்னு சங்கடப்பட்டு என்னோடு பந்துமித்ராதிகளை விட்டுட்டு நான் எப்படி இந்த சரீரத்தை விட்டுட்டு போவேன், பஞ்சேந்திரியங்களையும் அதே மாதிரி அந்தக்கரண விற்த்திகளை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன், இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிற என்னோடு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப துரிதாவஸ்தையில இருக்கே, நான் இல்லாதக்கு என்னோடு பிரியப்பட்டவா எப்படி வாழ்வா, இப்படி பலரும் நினைச்சு சங்கடப்பட்டு புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா அந்த புரியிலேந்து போறதுக்கு மனசில்லாத அவஸ்தையில புண்ணிய பாபங்களாயிருக்கிற வம்சம், இந்திரியங்களாயிருக்கிற புத்திரர்கள், புத்தி அஜ்ஞான புத்தி அப்படிங்கிற மனைவி, இப்படியெல்லாம் இருக்கிற பந்து ஜனங்கள் என்னோடு கூட தகிக்கிறாளே. சரீரம் அப்படிங்கிறது பந்து நீறறதே, பெடையறதே, இப்படின்னு எல்லாம் அந்த ஜீவாத்மா சங்கடப்பட்டது. பரமாத்மாவிலேந்து வேறிட்டு ஜீவாத்மா ஒரு மனுஷ சரீரம் செலக்ட் பண்ணி அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள இருந்து
பலவிதமான பிரகிருதி விஷயங்களை அனுபவிச்சு அந்த அனுபவங்கள் ஒன்றும் இன்னும் பத்தாதுங்கிற அளவுக்கு திகட்டாத அளவுக்கு வாழ்ந்துண்டு இப்ப சரீரம் யூஸ்ஃபுல் அல்லாத சிச்சுவேஷனில் அந்த சரீரத்தை விட்டு போறதுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு சங்கடம் வருது. 13வது ஸ்லோகம். யவன உபருத்த ஆயதனஹ. யவனஹ உபருத்த ஆயதனஹ கிரஸ்தாயாம் காலகன்யயா புர்யாம் பிரஜ்வார சம்ஸ்ருஷ்டஹ புரபாலஹ அன்வதப்யத. யவனோபருத்தாயதனோ கிரஸ்தாயாம் காலகன்யயா புர்யாம் பிரஜ்வார சம்ஸ்ருஷ்ட புரபாலோன்வதப்யத. யவன உபருத்த ஆயதனஹ. யவனர்களால அட்டாக் பண்ணப்பட்ட புரஞ்சனனோடு சரீரம், அந்த சரீரத்துக்குள்ளேந்து ஜீவாத்மாவை யவனர்கள் அடிச்சிறக்கிறா. ஆதி வியாதிகளாயிருக்கிற யவனர்கள் ஜீவாத்மாவை அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு விடலை. ஜீவாத்மாவுக்கு இப்போது சரீரம் அப்படிங்கிற வாசஸ்தானம் இல்லாத அவஸ்தை. காலகன்யயா காலத்தோடு புத்திரியான ஜரையால வார்த்தக்கியத்தால புரியாம் சரீரம் அப்படின்னு சரீரம் அப்படிங்கிறது கிரஸ்தாயம் ஆக்கிரமிக்கப்பட்டது. பிரஜ்வார சம்ஸ்ருஷ்டா பிரஜ்வாரன் அப்படிங்கிற பயத்தோடு அண்ணாவால உபதிரவிக்கப்பட்ட அந்த புரஞ்சன சரீரம். புரபாலகா புறத்தோடு அதிபதியாயிட்டு வசிக்கிற புரஞ்சனனோடு அந்த ஜீவாத்மாவோடு சரீரத்தை ரட்சிக்கிற அஞ்சுதலை இருக்கிற சர்ப்பம் அப்படிங்கிற பஞ்ச பிராணங்கள் அன்வதப்பியதா ரொம்ப ரொம்ப துரோகிக்கப்பட்டது. பிராணன் எப்படி படைய தொடங்கிட்டு, பிராணன் ഊർധ്വശ്വാസം വലിക്ക ആരംഭിച്ചത്. 14வது ശ്ലോകം. ന ശേഗേ സഹ അവിദും തത്ര പുരു കൃച്ഛ്രഹ ഉരു വേപതുഹു ഗന്തും ഐച്ഛതഃ തതഃ വൃക്ഷകോടരാത് ഇവ സ അനലാത്. ന ശേഗേ സോവിദും തത്ര പുരുകൃച്ഛ്രോരുവേപതു ഗന്ധുമൈച്ഛതോ വൃക്ഷകോടരാദിവ സാനലാത്. அஞ்சு தலை இருக்கிற சர்ப்பமாயிருக்கிற பஞ்ச பிராணர்கள் ரொம்ப ரொம்ப பெடைய ஆரம்பிச்சா அப்படிங்கிறதையாக்குமே பார்த்தோம். അതിനോട് കണ്ടിന്യൂവേഷൻ ആയിട്ട് இந்த ശ്ലോകം தத்ரா அங்க புரு புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா வசிக்கிற சரீரத்துல ஒரு கிருச்ரஹா ரொம்ப ரொம்ப சிரமப்படுற ஒரு வேபதுஹு ரொம்ப ரொம்ப விரச்சின்னு இருக்கிற சஹா ஒன்னுக்கும் ஆகாத்த
அந்த சரீரத்தை அந்த சரீரம் ரொம்ப ரொம்ப ரிப்பேர் ஆயாச்சு அப்படி இருக்கிற அந்த சரீரத்தை அவிதும் காப்பாத்துறதுக்கு ந ஷேகே திராணி இல்லாத அவஸ்தையில அந்த சரீரத்தையும் காப்பாற்ற முடியலை, தன்னைத்தானையும் காப்பாற்றிக்க முடியலை. அப்படி ஒரு அவஸ்தையில பஞ்சபிராணன் அப்படிங்கிற அந்த புறபாலகனாயிருக்கிற அந்த சரீரத்தோடு பாலகனாயிருக்கிற அஞ்சுதல சர்ப்பமாயிருக்கிற அந்த சரீரத்தோடு தலைவன் ச அனலாது நெருப்பு பிடிச்ச விருட்ச கோடராது இவ மரத்தோடு பொத்துக்குள்ள சிக்கினவன மாதிரி ஐச்சது ததஹா கந்து அந்த சரீரத்திலேருந்து வெளியில எப்படியாவது தப்பிச்சு போனா போரும்னு அந்த பஞ்சபிராணன் ஆக்ரഹിച്ചது. 15வது ஸ்லோகம். சிதில அவயவஹ யர்ஹி கந்தர்வைஹி ஹ்ருத பௌருஷஹ யவனைஹி அரிபீஹி ராஜன் உபருத்தஹ ருரோதஹ சிதிலாவயவோ யர்ஹி கந்தர்வைர்ஹ்ருத பௌருஷ யவனைரரிபீராஜன்னுபருத்தோருரோதஹ யர்ஹி எப்பவாக்குமோ அவயவஹ ശരീരഭാഗങ്ങളെല്ലാം ശിഥില ചുക്കുനൂറായിട്ട് ചതഞ്ച് പ്രവർത്തിക്കാതാനത് ഗന്ധർവൈഹി ഗന്ധർവர்களால ഹൃദ പൗരുഷഃ പഞ്ചപ്രാണനോട് ശക്തിയെല്ലാം കവർന്നെടുക്കപ്പെട്ടത് அப்போது அரிபீஹி சத்ருக்களான யவனைஹி யவனர்களால ஆதிவியாதிகளால உபருத்தஹ பஞ்சபிராணன் வெளியில போறதுக்கு அனுமதி கொடுக்காதக்கி பஞ்சபிராணனை வெளியில போறதுக்கு അനുമതിക്കാക്കി തടഞ്ഞു നിർത്തിനോണെ തടസ്സം பண்ணி நிப்பாட்டினோன ராஜன் இங்க கதை சொல்லுற நடுவில் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். அதாக்கும் இங்க ராஜன் பஞ்சபிராணன் அப்படிங்கிற அஞ்சுதலை சர்ப்பம் ருரோதா செத்தமா தப்பிச்சுக்க முடியாம சிரமப்பட்டு எப்படியாவது அராதும் காப்பாத்தனமே அப்படிங்கிற மாதிரி அழுதுது. ஹா, பஞ்சபிராணனுக்கு இந்த கதி வந்ததே, கஷ்டம்தான் ராஜாவே அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். ஜனனம் முதலுக்கு சரீரத்தை காப்பாற்ற பஞ்சபிராணன், அந்த பஞ்சபிராணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே, கஷ்டம். கத்தி அழுதுண்டு பெடஞ்சு துடிச்ச பிராணன் சரீரத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப படாத பாடுபட்டுது. அத்தியாசன்ன நிலையில உயிர் போறதுக்கு படுத்துட்டு இருக்கிறவா சிலப்போ சக்கரஸ்வாசம் வலிக்கிறத நம்ம பார்ப்போம். அது இந்த பஞ்சப்பிராணன் அந்த சரீரத்துக்குள்ள படையறதாக்கும். அப்படி சக்கரஸ்வாசம் வலிச்சது இந்த பஞ்சப்பிராணன்.